என் அன்பு பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை கைவிடாதே. உனது நம்பிக்கையை திடப்படுத்தவே நான் அவதரித்தேன். உனது நல்வாழ்விற்கு நானே பொறுப்பு. குழந்தையே, முடிந்தவரை பிறருக்கு உதவு. எவன் ஒருவன் உன்னை நாடி உதவி கேட்கின்றானோ தயங்காமல் செய். நீ உனது பிள்ளைகள் பற்றியோ குடும்பத்தை வழிநடத்துவது பற்றியோ கவலைப்படாதே. தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்புகிறாய்? ஏன் தடுமாறுகின்றாய்? எதிர்காலத்தை பற்றிய பயம், நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை. நான் இருக்கும்போது எதற்காக இந்த வீண் கவலை? அனைத்தையும் நான் சீர்படுத்துவேன். நான் உனது இல்லத்தில் வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன். கர்வம் உள்ளவர் எவரையும் என் அருகில் கூட சேர்க்க மாட்டேன். அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான் குழந்தையே, விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றார். என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். கலங்காதே. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கையில் இருந்து நடப்பதில்லை. இறைவனானவன் தீர்மானித்துத்தான் உன் கையில் அவர் செய்கையை வெளிப்படுத்த செய்துள்ளார். அப்படி இருக்கையில் என்னை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா? அல்லது உன் வலி கண்டு ரசிப்பேனா? என் கண்கள் பார்த்து உன் கண்கள் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகின்றது. மலையை பார்த்து வியக்கும் நீ அந்த மலை மீது ஏறினான் அதுவும் உன் காலடியில் என்பதை மறந்து விடாதே. வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களும் அது போலத்தான் குழந்தையே, பார்க்கும் விதத்தில் தான் இருக்கின்றது. எல்லோரையும் எளிதாக நம்புவது தவறில்லை. ஆனால் அனைத்து நேரங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பார்கள் என்று நீ நினைப்பது தான் தவறு குழந்தையே. வாழ்க்கையில் வரும் எதிர்பார்த்த இன்பங்களை விட எதிர்பார்க்காமல் வரும் துன்பங்கள் தான் ஒரு மனிதனின் உண்மையான வாழும் திறனை தீர்மானிக்கின்றது. புரியப்படாத அன்பிற்கும் புகுத்தப்படுகின்ற அன்பிற்கும் ஆயுள் குறைவு. நிறைய பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று அமைதியாகிவிட்டார் என்றார். அவர் ஊமையாகிவிட்டார் என்று அர்த்தம் இல்லை. இனி உன்னிடம் பேசக்கூடாது என்கின்ற அளவிற்கு நீ அவரை காயப்படுத்தி இருக்கின்றாய் என்று அர்த்தம். தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் வார்த்தையும் சரி வாழ்க்கையும் சரி அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அனைத்து இடங்களிலும் அடக்கமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை குழந்தையே. தேவைப்படுகின்ற இடத்தில் கோபத்தையும் திமிரையும் காட்டித்தான் ஆக வேண்டும். அமைதி கூட சில நேரம் மற்றவர் பார்வைக்கு திமிராகவே தெரிகின்றது. கலங்காதே. பார்ப்பவர் பார்வை எப்படி? வாழ்க்கையின் அழகு என்பது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றாய் என்பதில் இல்லை, உன்னால் அடுத்தவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்பதிலே இருக்கின்றது. மனிதர்களின் தோற்றத்தை பார்த்ததும் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. பழக பழகத்தான் தெரிந்து கொள்ள முடிகின்றது. சிலரை பழகியும் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. காலமும் நேரமும் தான் புரிய வைக்கின்றது. தனக்கு வலித்தாலும் தனக்கானவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்பதே அன்பின் உச்சம். என்றுமே ஒருவரை ஆள வேண்டும் என்று நினைக்காதே. அவர் வாழ வேண்டும் என்று நினைத்து பழகு. வாழ்க்கை அழகாகும். வாழ்வின் முதல் இன்பம் உடல் நோயற்று இருப்பது. இரண்டாவது இன்பம் மனம் கவலையற்று இருப்பது. மூன்றாவது இன்பம் பிறருக்கு உதவியாக வாழ்வது. நாம் இல்லாவிட்டால் யாரும் வருந்துவதில்லை. நம் இடத்திற்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவ்வளவுதான் வாழ்க்கை. நீ எதிர்பார்க்கும் இடத்தில் ஏமாற்றம் கிடைக்கும். நீ எதிர்பார்க்காத இடத்தில் உனக்கு மாற்றம் கிடைக்கும். நம் எல்லையில் நாமே நின்று விட்டால் கௌரவம், மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானம். எல்லோரும் நல்லவர்கள்தான், ஆனால் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருப்பார்கள் என நினைப்பது தான் தவறு குழந்தையே. தந்தைக்கும் கடவுளுக்கும் சிறு வித்தியாசம்தான். எப்பவும் கண்ணுக்கு தெரியாதவர் கடவுள், இருக்கும் வரை தெரியாதவர் தந்தை. அவ்வளவுதான் வித்தியாசம் குழந்தையே. எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போ. ஆனால் எவரும் அழவோ அழியவோ நீ காரணமாக கூடாது என்பதில் உறுதியாக இரு. நமது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது நமக்கு மாலையாக கிடைக்கும். கற்களைப் போல எரிந்தால் அது நமக்கு காயங்களாக கிடைக்கும். நல்ல வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள். ஆனால் அவர்கள் தான் வாழ்க்கையில் என்றுமே ஜெயிப்பார்கள். நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர். நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய் தங்கமே. எதற்கும் அஞ்சாதே. நான் உனக்கு எப்போதும் துணையிருப்பேன். குழந்தையே, நீ எந்த தெய்வத்தை நினைத்தாலும் அதை நான் ஏற்று உனக்கு அருள் புரிய ஓடோடி வருவேன்.
உன் நிலைமை இப்போது மோசமாக இருக்கலாம். ஆனால் நான் சரத்தை இறுக்கமாக வைத்திருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. உன் நிலைமை நிச்சயமாக மேம்படும். நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். பணம் சம்பாதிக்க நல்லவன் கெட்டவன் எல்லோராலும் முடியும். ஆனால் நல்ல மனிதர்களை சம்பாதிக்க நல்ல மனமுள்ள மனிதனால் மட்டும்தான் முடியும். உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் மிக விரைவில் வர காத்துக் கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது எனது கடமை. இனி உனக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மன தைரியம் இருந்தால் அனைத்தையும் தைரியமாக கடந்து போகலாம். நல்லவர்களுக்கெல்லாம் நல்லது எப்போதும் கொஞ்சம் தாமதமாகத்தான் நடக்கும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே. நீ அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருக்கின்றாயா என்பதே மிக முக்கியம். ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை. தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்துவர். தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்துபவர்கள் என்றுமே திருந்த மாட்டார்கள். அன்பு குழந்தையே, உயிர் கொடுத்த பெற்றோரை மறந்துவிட்டு கடவுளை வணங்குவதால் எந்த பயனும் இல்லை. 1000 நன்மைகளை செய்திருந்தாலும் நீங்கள் புரிந்த ஒரு தவறினை மட்டுமே சுட்டிக்காட்டும் உலகம் இது. ஆகையால் எதிலும் கவனம் தேவை. தனது தேவைக்காகவும் தனது சுயநலத்திற்காகவும் போடப்பட்ட அனைத்து முகமூடிகளும் காலம் சிறப்பாக காட்டிக் கொடுத்தே தீரும். அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே. காரணமே இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே. எல்லாம் கடந்து போகும் குழந்தையே, காத்திரு. நடக்கவிருப்பது கண்டிப்பாக நடக்கும். உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. ஒரு பெண் தனக்கென்று எப்போதும் வாழ்ந்ததே கிடையாது. பாதி நாள் கணவனுக்காகவும் மீதி நாள் குழந்தைகளுக்காகவும் வாழ்ந்து அவளது ஆயுளையே முடித்துக் கொள்கின்றாள். இப்படிப்பட்ட பெண்ணை ஒருபோதும் மதிக்காமல் இருக்காதே. பிறருக்காக வாழும்போது உன்னை யாருக்குமே தெரியாது. தனக்காக வாழும்போது உன்னை விமர்சிக்க ஒரு கூட்டமே காத்திருக்கும். சரியோ தவறோ தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் யாருக்கும் எப்போதும் துரோகியாக மாற மாட்டார்கள். நம் நியாயங்கள் அனைத்தும் நமக்கானவை மட்டுமே. அது மற்றவர்களுக்கு தவறாக தெரிவதில் தவறேதும் இல்லை குழந்தையே. வாழ்க்கை எனும் பயணத்தில் சில உறவுகள் தான் நிழல் தரும் மரம். ஆனால் அப்படி அமைவதெல்லாம் உனக்கு ஓர் வரம். தவறுகளை தன் மீது வைத்துக் கொண்டு மௌனம் காப்பவர்களிடம் பார்த்து பேசு. கோபத்தில் நீ பேசும் வார்த்தைகளை வைத்து இறுதியில் உன்னையே குற்றவாளி ஆக்குவார்கள். பொய் பேசுபவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய தண்டனை அவர் உண்மை பேசும்போது யாரும் நம்புவதில்லை. தேடி போய் பேசுவது தவறில்லை. தேடி வராதவர்களிடம் தேடி போய் பேசுவது தான் மிகப்பெரிய தவறு. இனித்தாலும் விஷமாவர் பலர், கசந்தாலும் மருந்தாவர் சிலர். துன்பமோ துயரமோ வந்தவருக்குத்தான் வேதனை, மற்றவர்களுக்கு அது வெறும் வேடிக்கைத்தான். ரசிப்பதையெல்லாம் அடைய நினைக்கின்றோம், அடைந்ததையெல்லாம் ரசிக்க மறைக்கின்றோம். இதுதான் இன்றைய மனிதர்களின் பலரது வாழ்க்கை. காயப்படும் போது காயப்படுத்தியவர்களை ஏன் இவ்வாறு செய்தாய் என கேட்காதே. உன்னை நீயே கேட்டுக்கொள். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகின்றாய் என. உதவியவர்கள் நன்றிக்குரியவர்கள் என்றும் நினைவில் வை. உதவாதவர்கள் உன் வெற்றிக்குரியவர்கள் என்றும் மறந்து விடாதே. நீ ஒரு பெண்ணை அவமதிக்கும் போது அங்கே அவமானப்படுவது அந்த பெண் மட்டுமல்ல, உன் தாயின் வளர்ப்பு என்பதை மறந்து போகாதே. யாரின் நினைவுகள் உன் தூக்கத்தை பாதிக்கின்றதோ அவர்களுக்கு நீ உண்மையாக இருந்திருக்கின்றாய் என்று அர்த்தம். நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்துக் கொள்ளும் போது மன வலிமையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது. மனநிலையின் சமநிலை கலைந்துவிட்டால் ஒரு நிலையில் இருக்க முடிவதில்லை. காயப்படுத்த உறவுகள் கண்ணெதிரை காணும் போது அவர்களை தவிர்க்க முடியாமல் உதடு சிரிக்கின்றது, மனம் வலிக்கின்றது. சிலருக்கு மட்டும்தான் நிஜங்களில் வாழ்க்கை, பலருக்கு இங்கு நினைவுகளில் தான் வாழ்க்கை. குழந்தையே, மனிதன் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்து விடும். வாழ்க்கை என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் இல்லை, சின்ன சின்ன சந்தோஷங்களில் தான் உள்ளது. உண்மையிலேயே மனிதன் விசித்திரமானவன். கையேந்தி இறைவனை பிரார்த்திக்கும் போது இறைவன் அருகில் இருப்பதாக நினைக்கின்றான். பாவம் செய்யும் போது இறைவன் இருப்பதையே மறந்து விடுகின்றான். உண்மையான அன்பிற்கு இறங்கி போகத்தான் தெரியும்.
இடையில் விட்டுவிட்டு போக தெரியாது குழந்தையே. என் தங்கமே, நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் அங்கு நிற்பேன். இதுவரை உன்னை வழி நடத்தியது கைவிடுவதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காகவே. நம்பிக்கையோடு இரு. விரைவில் உன் கண்ணீரை நான் துடைப்பேன். உன் வேதனைக்கு முடிவு தருவேன். நீ தினமும் என்னை நினைத்துக் கொண்டிரு. தைரியமாக இரு. உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை மறந்து போகாதே தங்கமே. எவ்வளவு வயதானாலும் வாழ்வில் ஒரு கஷ்டம் வரும்போது மனம் உடனே தாகைத்தான் தேடுகின்றது. இவ்வுலகில் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரே அன்பு அது தாய் அன்பின் மட்டுமே. சொந்த காலில் நிற்கும் போது தான் தெரிகின்றது தாய் தந்தையின் கால்கள் எவ்வளவு வலித்திருக்கும் என்று. ஆகவே இவர்களை ஒருபோதும் விட்டு விடாதே தங்கமே. நன்றியில் நாயை மிஞ்சவும் துரோகத்தில் மனிதனை மிஞ்சவும் இவ்வுலகில் வேறு எந்த உயிரினமும் கிடையாது. சோகம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. சந்தோஷமாகவே என்னாலும் வாழ்ந்திடவும் முடியாது. சிமிட்டும் நம் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும். கடவுள் படைத்த மனித கடவுள் பெற்றோர், கடவுள் படைத்த இன்னொரு தாய் மனைவி, கடவுள் படைத்த நம்பிக்கை சகோதரன், கடவுள் படைத்த பாசம் சகோதரி, கடவுள் படைத்த பக்கபலம் உற்றார் உறவினர்கள், கடவுள் படைத்த தன்னம்பிக்கை நண்பர்கள், கடவுள் படைத்த அத்தனை உறவுகளையும் பொய்யாக்க மனிதன் படைத்தது தான் இந்த பணம். சற்று விழிப்புடனே இரு குழந்தையே இந்த பணத்திடம். இல்லையென்றால் அது உன்னையே கொன்றுவிடும். எவ்வளவு நிறைவு இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்கின்றது எல்லோரது வாழ்க்கையிலும். செய்த தவறை ஏற்க தயங்காதே, செய்யாத தவறை எதிர்க்க தயங்காதே. எவ்வளவு தான் வளைந்து கொடுத்தாலும் சில நேரங்களில் மனதை உடைத்து விடுகின்றது இந்த வாழ்க்கை. கலங்காதே, கடந்து போ. இல்லையென்றால் கண்டு கொள்ளாமல் போ. அவ்வளவுதான் வாழ்க்கை. உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் மனசாட்சிப்படி நீ நடக்கும் போது அதை பிறர் திமிர் என்று கூறினார். கூறிவிட்டு போகட்டும். அதை நினைத்து வருந்தாதே. ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க தேவையில்லை குழந்தையே. எதுவாக இருந்தாலும் சிறு புன்னகையுடன் கடந்து செல். வாழ்க்கை வசந்தமாகும். வலிமை உடலில் இருந்து வருவதில்லை, அசைக்க முடியாத மன உறுதியில் இருந்து வருகின்றது. நமது மனதின் தூய்மை அதிகமாக இருந்தால் நமது வலிமையும் அதிகமாக இருக்கும். நாம் தேடும் வெற்றி இன்னும் வேகமாக கிடைக்கும். சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமையே அதிகம் தேவைப்படுகின்றது குழந்தையே. என் வைரமே, நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பார். அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள். என்னை தன்னுடைய ஜீவ பிராணனை விட எவர் அதிகமாக நேசிக்கின்றாரோ அவரே எனக்கு வேண்டும். அப்பேற்பட்டவருக்கு அவர் 1 மடங்கு கொடுத்தால் நான் 100 மடங்கு திருப்பி அளிப்பேன். உன் இலக்கை நோக்கி என் மேல் நம்பிக்கை வைத்து முன்னேறு. வெற்றிகள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தங்கமே. சிற்றெரும்பின் காலில் கட்டி இருக்கின்ற மணியின் ஓசையை கூட என்னால் துல்லியமாக கேட்க முடியும். நீ என்ன செய்தாலும் உடனே நான் அதை பார்த்து விடுவேன். உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியானதாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். பொறு, உன்னுடைய கவலைகளை தூர எறி. நீ வேதனைகளால் எவ்வளவு நசுக்கப்பட்டாலும் என்னை நோக்கி நம்பிக்கையோடு அடி எடுத்து வைத்த நொடி உன்னை பாதுகாத்து வருகின்றேன். உன்னை மகிழ்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வேன். உன்மேல் அன்பும் அக்கறையும் கொண்டவன் நான், உன் தந்தை அல்லவா நான். எப்படி உன்னை கைவிடுவேன் தங்கமே? உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்து விடு. என் பிள்ளையாகிய உன்னை அந்த கஷ்டங்களில் இருந்து மீட்டு நான் கரை சேர்ப்பேன். பிரச்சனை எதுவானாலும் என்னை நினைத்து வணங்கு. நல்லதொரு முடிவு வரும் எனது ஆசியுடன். என் வைரமே, உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிய பின் நீ வாழும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை காண்பதற்கே நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். உன் பக்கத்து வீட்டில் இருக்கும் பிரச்சனையை பற்றி நீ யோசிக்காதே. அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் வீட்டில் என்னை வைத்துக் கொண்டிருக்கும் போது வெளியில் இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் வாசலோடு சென்றுவிடும் தங்கமே. அனைத்தையும் நான் என்று பார்த்து உனக்கு உதவி செய்வேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன். எந்த சோதனையும் இல்லாமல் கிடைக்கும் எதுவும் நீண்ட நாட்கள் நிலைப்பதில்லை. சோதிப்பது நான் என நம்பு. தக்க சமயத்தில் அனைத்தையும் தந்து நான் உன்னை காப்பேன். சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே, கலங்காதே. நான் உன் தந்தை, உன் கூடவே இருக்கின்றேன். எண்ணத்தாலும்
சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்துபவரை 10 அடி தள்ளி வைப்பதில் தவறில்லை குழந்தையே. என் தங்கமே, தரத்தை சொல்வது விமர்சனம், தர்மத்தை காப்பது சுதர்சனம். தரமும் தர்மமும் இருக்குமிடம் இறைவனின் இருப்பிடம், இது நிதர்சனம். மனக்குழப்பம் இருக்கும்போது மௌனமாக இரு. மன கஷ்டம் இருக்கும்போது தைரியமாக இரு. நீ ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் உன் விழிகளை கண்ணீரால் நிரப்பாதே. உன் கண்ணீர் உன் முன் உள்ள இன்னொரு வாய்ப்பை மறைத்துவிடும். அழகிய புன்னகையுடன் தைரியமாக எதிர்கொள். துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயனற்றது. போராட்டம் இல்லாத வாழ்க்கை பயனற்றது. உனக்குள் இருக்கும் நிறைகளை தேடு. வாழ்க்கை வசப்படும். அடுத்தவரிடம் உள்ள குறைகளை தேடாதே. வாழ்க்கையே துன்பமாகும். வந்ததை வரவில் வைத்து, சென்றதை செலவில் வைத்து, இருப்பதை கொண்டு மன நிறைவோடு இன்பமாக வாழ வேண்டும் குழந்தையே. உன்னை தவிர உலகில் உள்ள வேறு எவராலும் உன்னை நேசிக்கவும் உன்னை புரிந்து கொள்ளவும் முடியாது. முதலில் உன்னை நீ நேசிக்க பழகு. உன் வாழ்க்கை அழகாகும். இரும்பின் துரு இரும்பையே அழித்துவிடும். நீ இரும்பாக இருக்கலாம். சிந்தனையில் துரு ஏறாமல் பார்த்துக்கொள். நம்பிக்கையை இழந்து விடாதே. உனது பாதை கத்தி முனையில் நடப்பதைப் போல மிகவும் கடினமானது தான். எனக்கு தெரியும் தங்கமே. எனினும் விழித்துக்கொள். எழுந்திரு. மனம் தளராமல் நீ அடைய வேண்டிய குறிக்கோளை தேடி கண்டுபிடி. துணையாக உன் சாயப்பா இருந்து உனக்கான நல்ல வாய்ப்புகள் அனைத்தையும் புலப்படுத்துவேன். கலங்காதே. உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தான் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம் குழந்தையே. இப்பேற்பட்டவர்களிடமிருந்து சற்று விலகியே இருப்பது தான் உனக்கு நல்லது. பார்க்க கண்களை கொடுத்த ஆண்டவன் பாராதிருக்க இமைகளையும் கொடுத்திருக்கின்றான். இரண்டையும் சரியான சமயத்தில் பயன்படுத்துபவனே புத்திசாலி. சிந்திக்காமல் பேசுவது குறி வைக்காமல் சுடுவதற்கு ஒப்பாகும் குழந்தையே. வார்த்தைகளை பேசும்போது ஜாக்கிரதையாக கையாளு. இந்த உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது உன் ஆழ்மனம்தான். அது என்ன நினைக்கின்றதோ அதை நோக்கிய உன் வாழ்க்கை பயணம் அமைகின்றது. பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களை அதிக வெற்றியாளர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். பிரச்சனைகளையும் வாய்ப்புகளாக மாற்று. அது உன்னை வெற்றியாளனாக நிலைநிறுத்தும். இறைவன் உனக்காக எழுதப்பட்ட ஒன்று கூட தவறுதலாக இன்னொருவரிடம் சென்று விடாது குழந்தையே. எது உனக்கானதோ அதை நீ அடைந்தே தீர்வார். உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன். உனக்கு என்றும் நான் துணை நிற்பேன். கலங்காதே. புதிய வழிகளை உருவாக்கி தருவேன். உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி உனது தந்தையான இந்த சாகி மீது வைத்துவிடு. இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ்வதற்கு பார். பிறரது ஆலோசனை உனக்கு பலன் தராது தங்கமே. என் மீது நம்பிக்கை வைத்து வழி நடத்துமாறு வேண்டி முழு மனதோடு என்னை சரணடைந்து விடு. உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன். உன் குடும்பத்தையும் நானே தாங்குவேன். உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய். புதிய வழிகளை நான் உருவாக்கி தருவேன். நீயாக எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாதே. அள்ளிக் கொடுக்க நான் இருக்கின்றேன். உனக்கு தேவையானதை என்னிடம் நீ கேள். உனக்கு எது தேவையோ அதை நான் வாரி வழங்குவேன். தாமதமாகினும் சிறந்ததையே தருவேன். மனம் சோர்ந்து போகாதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.